தீபா தம் மீது கூறிய பல்வேறு புகார்கள் தொடர்பாக அவரது சகோதரர் தீபக் தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். நான் கண்டிப்பா அழைச்சேன் சார், இல்லைன்னு சொல்லு சார். அவங்க அப்பா எங்க சார் இருந்தாங்க? அவங்க குழந்தையா சார்? சரி, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நான் எங்கேயாவது நர்சரி ஸ்கூல்ல விட்டு போயிட்டேன் சார். அவங்க ஒரு பேரவைன்னு ஒன்று வச்சிருக்காங்க சார். ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு கட்சியோட தலைவர் சார் அவங்க. தெருவில் விட்டு போயிட்டா அதோட காமெடி என்னன்னா, இப்ப சொன்னாங்க பிரஸ் மீட் பார்த்தேன். நான் தான் அவங்கள சூழ்ச்சி பண்ணி உள்ள கூட்டு போய் அவங்கள அடிச்சேனா, அவங்க கூட இருக்கவங்க அடிச்சேனா. என்ன சார் காமெடியா இருக்கு இது? உள்ள யார் சார் 4 பேர் இருக்காங்க? எனக்கும் சொல்லுங்க சார், தயவு செய்து சொல்றேன், எனக்கும் 4 பேர் யார் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல சார், ஆனா அந்த ரிபப்ளிக்கோட ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சஞ்சீவி அடிச்சிருக்காங்க. ஓகே, அதை வில் டேக் இட் சீரியஸ் இஷ்யூ. எவன் அடிச்சா நம்ம பார்த்துடலாம். சரி சார். இல்ல இன்னைக்கு நான் என்ன சொன்னா, இன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, அவங்களை எதற்காக அழைச்சிங்க, இது எப்படி ஒரு மோதலை மாறுனுச்சு? அந்த கொஸ்டின் நீங்க தீபாவை தான் கேட்கணும், என்ன கேட்கறதோட. இல்ல அவங்க தான் சொல்றாங்களே, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட படத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி என்னை கூப்பிட்டாரு, நான் உள்ள போயிட்டு அதாவது அவர் சதி பண்ணி நான் மாத்தி அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அந்த அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள் இருக்கா? இல்ல அம்மாவோட படத்துக்கு மாலை இட்டு பூஜை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. இத்தனை நாளா எப்படிங்க, இத்தனை நாளா அப்படி கேட்டாங்களா? நீங்க அவங்கள அதான் நான் சொல்றேன்னா, உண்மையாவே சாப்பிட வச்சு போட்டு சாப்பிடுவேன், அவனா சாப்பிடுறதுலாம் அந்த மாதிரி தப்பா சொல்ல மாட்டாங்க. நம்ம அத்தை வீட்டுக்கு அது நடக்குமாங்க? இல்ல சார், அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. நான் உங்களும் கேட்கறேங்க, உங்க அம்மா வீட்டுல நீங்க அப்படி விட்டுருவீங்களாங்க? இல்ல நிச்சயமா அது சாப்பிட்டோம் இல்ல சார், ஆனா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க நேரம். அதுதான் அவ வெளியே வந்து அது பப்ளிசிட்டி ரோஸ் அவளுக்கு ஒரு விளம்பரத்துக்கு அவ அடிச்சுட்டு இருக்கா. பாக்குறதுக்கே காமெடியா தாங்க இருக்கு. இதையும் ஒரு பப்ளிஷ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்றேன். இல்ல அது லைன் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாட்டுல வந்து என்ன தெரியுமாங்க ஒரு கொடுமை, அதாவது நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான், அதாவது இந்தியா சோப் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஸ்ரீலங்காவோட, ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்தியா பாகிஸ்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிச்சு, ஆனா தப்பையா ஸ்ரீலங்கா இந்தியா வச்சு போச்சு. அதான் சொல்றேன், இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை பண்ண மாட்டீங்க. இல்ல அப்படி இல்ல சார், வச்சிருக்க குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது சசிகலா மேடமும் தீபக்கும் சேர்ந்து எம்எல்ஏ வர வச்சிருக்காங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து கொன்னுட்டாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டுலாம் பெரிய குற்றச்சாட்டாச்சு இல்ல? என்ன அத நானும் கேக்குறேன். அதான் கொண்டுட்டாங்கன்னா அதனால கம்ப்ளைண்ட் வேற செய்யணும். எப்ப ஃபைல் பண்ண போறாங்கன்னு மட்டும் கேளுங்க, அதுதான் என் கொஸ்டின். சரி சார், நீங்க வேற ஃபைல் பண்ண போறேன்னாங்க. நான் இப்ப ரெடி, எங்க போனோம், புழல் ஜெயிலுக்கு எனக்கு சூப்பருங்க. அது ஏ கிளாஸ். நான் எப்படியுமே 12வது படிச்சுட்டு ஐடி ரிட்டர்னுங்க, பிஎஸ்சி டிகிரி ஹோல்டருங்க. எப்படின்னு எனக்கு ஏ கிளாஸ் தான் நினைக்கிறேன். அவங்க இல்ல நான் அவ காமெடி பீஸ் படம் சொல்லுவேன். நானும் சொல்றேன், அவங்கள தயவு செய்து எந்த ஒரு இதுல என்ன பண்ண சொல்லுங்க. என்ன வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவங்கள சசிகலாவோட கூட ஒரு சொல்லுங்க, என்னதான் கிரிமினல் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட போடலாங்க. அதுல லால ஒரு கான்செப்ட். ஓகே, அந்த கான்ஸ்பிரசில என்ன போட்டு சொல்லுங்க. இல்ல சார், இப்போ நீங்க அடிக்கடி போயஸ்கான் போயிட்டு வரீங்கல்ல? ஏன்னா அவங்களும் தாங்க போயிட்டு வராங்க. என்னங்க நீங்க எல்லாரும் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க. அப்ப நீங்க சாதாரணமா போயிட்டு வர்றப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வந்து அதை பப்ளிசிட்டி ஆக்கி விட்டா, அவ்வளவுதான். ஆனா நீங்க கூப்பிட்டு சார், நான் உங்களுக்கு சரி நான் கூப்பிட்டேன்றீங்கல்ல, நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்க தானே? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுக்குறேன். ஆனா நல்ல மனசை வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே. இத்தனை நாளா பிடிக்காத மாதவன் இன்னைக்கு எப்படி பக்கத்துல இருந்தான்? அதான் ஆபத்துக்காக கூப்பிட்டேங்கிறாங்களே. ஆபத்துக்கோசம் இத்தனை நாள் ஆபத்து ராஜா இருந்தான். ஆர்கே நகர் எலெக்ஷன் போது கூட ஆபத்து. ஆர்கே நகர் ஆபத்தோடய இது ஆபத்து இருக்க போகுது.